இந்திய அரசமைப்பு சட்டத்தில் காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அதிகாரம் தரக்கூடிய பிரிவு 370 நீக்குவது குறித்து விவாதிக்க வேண்டும் முதல்ல மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜிதேந்தர் சிங் சொன்னார். இப்போ வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராதா மோகன் சிங்கும் சொல்றாரு. இந்த விடயத்தை விவாதிக்க வேண்டும்னு பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று ஒரு சில நாட்களிலேயே ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றை அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இது அவசியம்தானா அப்படின்றத நம்ம இன்றைக்கு விவாதிக்கணும். அதாவது 370 என்பது காஷ்மீருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு 1947 மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா ஜம்மு காஷ்மீர் பகுதியை ஆக்குபை பண்ண வந்தபோது அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் ஆர்மியை வெளியே அனுப்பிவிட்டு இந்தியாவோடு சேருவது என்று முடிவெடுக்கும் போது அதில் ஸ்பிரிட்லேருந்து அந்த 370 என்பது கொண்டு வரப்பட்டது கான்ஸ்டியூஷனில். இன்னைக்கு பிஜேபி இதுதான் பிஜேபி பயந்ததே. போன வாரம் கூட ஒரு விவாதத்தின் போது நான் சொன்னது என்னன்னா, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். காங்கிரஸ் ஒரு போராட்டம் வருகிறது என்றால் போராட்டத்தை தணிப்பதற்கு ஒன்றும் சலுகை கொடுப்பார்கள், இல்லாட்டி அடக்குமுறையை ஏவி விடுவார்கள். ஆனால் பிஜேபி கிட்ட ரொம்ப டைவர்ஷன் டாக்டிக்ஸ். அதான் பிஜேபியோட மிகப்பெரிய அளவில் அந்த அரசியல் கட்சி ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்த அரசியல் கட்சி என்று சொல்லும்போது பிஜேபி கிட்ட இருக்க அந்த டாக்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பக்கம் 370 பக்கம் பேச வச்சுட்டு மக்களை, இன்னொரு பக்கம் எஃப்டிஐ டிஃபென்ஸ்ல இன்னைக்கு 100% அனுமதிப்பது பற்றி சைலண்டா பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் பிஜேபி. அந்த பொருளாதார கொள்கையில் அவர்கள் நினைக்கிறதை நடத்தி கொண்டே இருப்பதற்காக ஒரு பக்கம் இந்த போன்ற மதவெறி விஷயங்களையும் 370 போன்ற விஷயங்களையும் யூனிஃபார்ம் சிவில் கோடையும் கையில் எடுத்து மக்களை திசை திருப்புகின்ற வேலைகளை பிஜேபி செய்து கொண்டிருக்காங்க நான் பார்க்கிறேன். அது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆபத்தான விஷயத்தை இந்தியாவில் விளைவிக்கும் என்பதை நான் பார்க்கிறேன். 370 இருக்க வேண்டும். 370க்கான அந்த தேவை என்பது எந்த பின்னணியில் வந்தது என்பதை இன்னும் ஆழமாக மக்கள் கிட்ட எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த 370 வந்த பின்னணி அது இன்னைக்கு அதுல இன்னும் ரீஜனல் அட்டானமி கூட வேணும். நாங்க சொல்றோம், ஜம்முக்கு ரீஜனல் அட்டானமி வேணும், லடாக்கு ரீஜனல் அட்டானமி வேணும், காஷ்மீருக்கு ரீஜனல் அட்டானமி வேணும் என்று உட்பட நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் தேவை என்று நான் நினைக்கிறேன். இந்த விவாதத்தையே அவங்க தொடங்குனது அப்படின்றது ஒரு கவரப். அதாவது பிஜேபிக்கு 3 பிரச்சனை இருக்கு. ஒன்னு மிகப்பெரிய விலைவாசி உயர்வு, இது போன்ற பொருளாதார நெருக்கடி இருக்கு. சாதாரண மக்கள் காங்கிரசுக்கு எதிரான அலை பிஜேபி ஓட்டு போட்டிருக்கார்கள் பதில் சாதாரண மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பிஜேபிக்கு நியாயமான எண்ணம் இருக்க வேண்டும். இன்னொன்னு 2 முக்கியமானது, மிகப்பெரிய முதலாளிகள் இந்த குதிரை மேல பெட்டு கட்டிருக்காங்க. நரேந்திர மோடிங்கிற குதிரை மேல பெட்டு கட்டிருக்காங்க. அப்ப அந்த குதிரை அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அப்ப அந்த மிகப்பெரிய முதலாளிகளுக்கும் நரேந்திர மோடி வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. 3வது கோர் கான்ஸ்டிட்யூன்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட கோர் கான்ஸ்டிட்யூன்சி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு 370 யூனிஃபார்ம் சிவில் கோட் இது போன்ற விஷயங்களை பேசும்போது அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்ப யாரை திருப்திப்படுத்துவார் என்றால் இந்த 2த்தையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவார். 3வது இருக்கின்ற ஓட்டு போட்ட சாதாரண மக்களை திருப்திப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லைங்கிறதா நான் பார்க்கிறேன். இல்லை, இதில் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, மாறுதல் வரும் என்பதில் மாறுதலே கிடையாது, மாற்றம் அவசியம் தேவை, இப்படியெல்லாம் ஒரு முழங்குகின்ற ஒரு கம்யூனிஸ்ட பின்னணியை கொண்ட ஆனந்த் அது ஆர்டிகல் 350 370 தொடக்கூடாது, அது ஃப்ரீஸ் ஆகி வரலாற்றின் கட்டத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கணுன்ற எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியம். மாற்று முன்னேற்றத்தை நோக்கி போவோம். அதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 1948 கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் அங்கே அகதிகளாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதன் பின்னர் 1965 நடந்த யுத்தத்தில் ஜெயிச்சாலும் கூட தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தின் விளைவாக நிறைய பகுதியில் அங்கே பாகிஸ்தானுக்கு தரப்பட்டு அங்கேயும் இன்னொரு இதாக இருக்காங்க. 3வதாக 80களின் இறுதியில் நடந்த இன அழித்து ஒழிப்பு அது நடந்ததன் அடிப்படையில் நிறைய பண்டிட்டுகள் அப்போ தான் வெளியில் வந்தாங்க. ஆக இந்த 3 செக்மெண்ட்டாக வந்ததில் பார்த்தீங்கன்னா, முதலாக அந்த 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் அவளோட எண்ணிக்கை பல்கி பெருகி இப்போ மொத்தமாக இந்த 3 விதமான அகதிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 14 லட்சம் பேரை தாண்டுது. ஆக 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாட்டிலிருந்து ஒரு பகுதியினர் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மதத்தை சாராதவர்கள். ஏன்னா டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற விஷயத்தை நீங்கள் மாநிலம் தழுவிய அளவில் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கின்ற மைனாரிட்டி மக்களுக்கு